டோடோ டிவி. அது ஒரு இலையுதிர் காலம். ரொம்ப இருட்டான ஒரு நேரத்துல வானத்துல அதிகமான நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு கிளைமேட் மாறுற மாதிரி இருந்தது. வீசிட்டு இருந்த காத்தும் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. இந்த அமைதியான நேரத்துல ஏதோ ஒரு சம்பவத்துக்காக காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவுல இந்த அமைதியான ரோட்டுல வெள்ளை கலர்ல துணி போட்டிருக்கிற ஒரு பையன், வெள்ளை கலர் புடவை கட்டிருக்கிற ஒரு பொம்பளை ரோட் ஓரத்துல மெதுவா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு எதையோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க இங்க அப்படின்னு எங்கேயும் பார்க்காம அவங்க தலையை கீழே போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப சத்தமா ஒரு கார் வருது. 2 பேரும் அங்கேயே நின்றுடுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த காருக்காக தான் காத்துட்டு இருக்கிற மாதிரியும், ஏதாவது ஒரு கார் வந்தா லிஃப்ட் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கார் அப்படியே ரொம்ப ஸ்பீடா வந்து அவங்கள கடந்து போயிடுச்சு. அவங்க 2 பேரும் அதே இடத்துல தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. கார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க அதே வழியில நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள தாண்டி போன அந்த கார் ரிவர்ஸ்ல வந்தது. வந்து அவங்க முன்னாடி நின்னுச்சு. அப்ப உள்ள உட்காந்துட்டு இருக்கிற அந்த டிரைவர் சொல்றாரு, நீங்க சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, சிட்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. நீங்களும் எவ்வளவு தூரம் தான் நடப்பீங்க? உங்களுக்கு ஓகேனா நான் உங்களை சிட்டி வரைக்கும் டிராப் பண்றேன். வினய் அவங்க கிட்ட இப்படி கேட்கிறாரு. ஆனா அவங்க 2 பேரும் அவருக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லல. வினய் மறுபடியும் கேட்கிறாரு, இங்க பாருங்க, நான் ஒன்னும் கெட்ட மனுஷன் இல்ல. நீங்க என்ன நம்பலாம். உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். 2 பேரும் வினய பாக்குறாங்க. அவங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாம கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. வினய் காரை எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போற வழியில போயிட்டு இருந்தாரு. வினய் கண்ணாடிய அவங்க 2 பேர் பக்கமும் திருப்பினாரு. அவங்க 2 பேரும் இப்ப வினய்க்கு அந்த கண்ணாடி வழியா நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நான் உங்களை பார்த்துட்டேன். இல்லனா நீங்க சிட்டிக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருந்திருக்கும். நாம எல்லாம் நல்லா பேசிக்கிட்டே போனா பயணம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும். நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல எந்த ஒரு கிராமமும் காலனியுமே இல்ல. அப்புறம் எப்படி நீங்க நடந்து இவ்வளவு தூரம் வந்தீங்க? வினய் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவங்க மறுபடியும் எந்த பதிலையும் சொல்லல. அவங்க 2 பேரும் தலையை கீழே போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு வினய் பேசுறது கேட்காத மாதிரி இருந்தது. அட, நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க 2 பேரும் ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டிருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னும் பேய் இல்லையே. வினய் இப்படி சொன்ன உடனே அவங்க 2 பேரும் வினய முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. வினய் ஏதோ கேட்கக்கூடாத விஷயத்த கேட்ட மாதிரி. அட, நான் சும்மா காமெடி தான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேய் பிசாசலாம் நீங்க நம்புவீங்களா? நான் சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, நீங்க சொன்னது உண்மைதான். இங்க பாருங்க, எனக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க நம்புறீங்களா? எங்களுக்கு பேய்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நாங்க சொல்றது கேட்டு நீயோ நம்புறது ஆரம்பிச்சிடு. யாருக்கு தெரியும், எப்பயாவது எந்த பேய்கிட்டாவது சிக்கிட்டீங்கன்னா? இங்க பாருங்க, நம்ம இந்த பேய் பிசாசு தவிர வேற ஏதாவது ஒரு டாபிக் பேசலாமே. ஏன் உங்களுக்கு இந்த பேய் பிசாசுனா ரொம்ப பயமா? அட, நீங்க ஏன் சார், எனக்கு பேய் பிசாசு மட்டும் இல்ல, வேற எதை பார்த்துமே பயம் கிடையாது. சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னும் நீங்க உங்க பேரையே சொல்லலையே. உங்க பேர் என்ன? என் பேர் மனோஜ். இது என் மனைவி நம்ரிதா. என் பேர் வினய். நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல எந்த ஒரு கிராமமும் காலனியும் இல்லையே. கிராமம் காலனி இல்லனா என்ன? நீங்க வந்த வழியில சுடுகாடு இருந்தது இல்ல, நாங்க அங்க இருந்து தான் வரோம். இதை கேட்டு வினய் ஷாக் ஆகிடுறாரு. அப்படியா? நீங்க சொல்ல வரத பார்த்தா உங்க வீடு சுடுகாட்டுல இருக்கா? இல்ல, சுடுகாட்டுல எங்களோட வீடு இல்ல, ஆனா அங்க எங்களோட ரூம் இருக்குது. இதை கேட்ட உடனே வினய் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே சமாளிச்சுக்கிட்டு சொல்றாரு, என்ன நீங்க என்ன பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்களை பார்த்தா எனக்கு எந்த விதத்திலையும் பேயா தெரியல. நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க தானே? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பேய் கண்ணாடி வழியா பார்த்தா தெரியும்னு கேள்விப்பட்டேன். கண்ணாடி வழியா பார்த்தா நீங்க பேய் மாதிரி தெரியல. நீங்க பேயா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாள் ராத்திரி எங்க கூட தங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். பயப்படாதீங்க, நாங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். சொல்லுங்க, தைரியம் இருக்கா? சரி, எனக்கு சம்மதம் தான். ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க பேய் இல்லைன்னு.
இங்க பாருங்க, ஒருவேளை நான் சொல்றது சரியா இருந்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? அப்ப மனோஜ் அவரோட பாக்கெட்ல இருந்து தங்க மோதிரத்தை எடுத்து வினய் கிட்ட காமிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒருவேளை நீ எங்க கூட ஒரு நைட் இருந்துட்டீன்னா இந்த தங்க மோதிரம் உனக்கே சொந்தம். அந்த தங்க மோதிரத்தை பார்த்த உடனே வினய் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. சரி, நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. வினய் அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவரோட வீடு ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்தது. ஏன்னா பாதி ராத்திரியிலையும் ஒரு சிலர் ரோட்ல நடந்துட்டு இருந்தாங்க, ஒரு சிலர் பால்கனி நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லார் பார்வையும் வினயோட கார் மேல போகுது. அப்போ 3 பேரும் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போறாங்க. ஏன்னு தெரியல, எல்லாரும் வினயோட வீட்டையே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ விசித்திரமான விஷயத்த பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. சரி, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, அந்த மோதிரம் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நாங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் நான் எப்படி நம்புறது நீங்க 2 பேரும் பேய் இல்லைன்னு? கவலைப்படாத, அது உனக்கு சீக்கிரமா தெரிஞ்சிரும். சரி, நீங்க இங்கேயே உட்காந்துக்கோங்க, நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் ரொம்ப அதிகமா வருது. இப்படி சொல்லிட்டு வினய் அவரோட ரூமுக்கு போய் அவரோட ரூம் கதவை சாத்திக்கிறாரு. போங்க போங்க, கதவு சாத்துங்க, இப்ப நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். மனோஜ் வினயோட ரூம் கதவை சாத்திட்டு திரும்ப வராரு. அப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப சத்தமா சிரிக்கிறாங்க. அட நம்ருதா, நாம அவனை எவ்வளவு நல்லா ஏமாத்திட்டோம். உனக்கு என்ன தோணுது? அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா நாம பேய் இல்ல திருடங்கன்னு? ஐயோ, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் மனோஜ். அவனுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. அவன் நம்ப வலையில சிக்கிட்டான். ஆனா இவ்ளோ சீக்கிரம் எப்படி நம்பிட்டான்னு தான் எனக்கு புரியல. அட நம்ருதாம், இது எல்லாத்தையும் விடு, வா நம்மளோட வேலையை பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் நம்ம கிளம்பணும். நம்ருதாவும் மனோஜும் அந்த வீட்டு முழுக்க தேடுறாங்க. அட நம்ருதா, இந்த வீட்ல திருடுற மாதிரி எதுவுமே இல்லையே. இங்க எதுவும் இல்லனா, ஒருவேளை அவனோட ரூம்ல இருக்கும். அதனால நம்ம அவனை எப்படியாவது சாகடிக்கணும், சரியா? நான் அவனை பிடிச்சுக்கிறேன், நீ ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தி கொலை பண்ணிடு. 2 பேரும் வினயோட ரூம் கிட்ட போறாங்க. அவங்க அந்த கதவை தட்டலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கதவு தன்னால திறக்குது. அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த ரூம்ல எதுவுமே தெரியலனாலும் அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அப்போ திடீர்னு அந்த ரூம்ல இருந்து துர்நாற்றம் அடிக்குது. ஆனாலும் மனோஜும் நம்ருதாவும் உள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க உள்ள போய் பார்த்த உடனே அந்த ரூமோட ஒரு மூலையில ஏதோ ஒரு விசித்திரமான விலங்கு உட்கார்ந்துட்டு இருந்தது. அதை பார்த்து இவங்க 2 பேரும் உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பயங்கரமான மிருகம் இவங்கள நோக்கி வருது. அது அப்படியே தரையில தவழ்ந்து இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ மனோஜ் திடீர்னு அவரோட பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து ஃபிளாஷ் லைட் ஆன் பண்றாரு. அப்போ அந்த உருவம் காணாம போயிடுது. அப்போ மெதுவா மனோஜ் அவரோட ஃபிளாஷ் லைட்டை அந்த மூளைக்கிட்ட அடிக்கிறாரு. அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, முழுசா அந்த லைட் அந்த மூளையில படும்போது அங்க வினயோட பணம் இருந்தது. அது செறிஞ்ச நிலைமையில கடந்தது. இதை பார்த்து அவங்க அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க பயத்தால வர வேர்வையால நனைஞ்சே போயிடுறாங்க. உடனே அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாங்க. அப்போ திடீர்னு அந்த கதவு தன்னால மூடிக்குது. அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்குது. எனக்கு பேய் மேல முழு நம்பிக்கையும் இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு லைட் எரியுது. அப்போ அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்க தலை துண்டிக்கப்படுது. அப்போ ஒரு பயங்கரமான சத்தம் அந்த வீடு முழுக்க கேட்குது. சந்தன்பூர் கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் மகேஸ்வர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்க 2 பேர் தலையும் ஒட்டி இருந்துச்சு. அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் 2 பெண் குழந்தைகளும் பேயா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பேயா மாறினதுக்கு அப்புறம் கிராமத்துல நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில மகேஸ்வரோட வேலைக்காரன் பிர்ஜு மகேஸ்வரோட வீட்டுக்கு போனான். அவன் கதவை தட்ட ஆரம்பிச்சான். ஆனா யாருமே கதவை திறக்கல. என்னடா இது, வயல்ல எவ்வளோ வேலை இருக்கு, முதலாளி இன்னமும் தூங்குறாங்களே. முதலாளி,
விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. என்ன உங்களுக்கு இவ்வளோ தூக்கம்? அப்படி நிறைய தடவை கதவை தட்டியும் யாருமே வந்து கதவு திறக்காததுனால பிஸ்ஜுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அட என்ன இது, முதலாளி சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்களே, என்னமோ ஆயிருக்கு. எப்படியாச்சும் கதவை திறந்து பார்த்தே ஆகணும். இப்படி சொல்லி அவன் கதவை உடைச்சான். ஐயோ முதலாளி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, யார் இப்படி பண்ணாங்க முதலாளி? பிஸ்ஜுவோட அலற சத்தம் கேட்டு கிராமத்து ஜனங்க அங்க வந்தாங்க. முதலாளி. அட பிர்ஜு, என்னாச்சு உனக்கு? ஏன் அலற? ஐயோ, யாரோ மகேஷையும் அவளோட பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அந்த ரெட்டை பேய் தான் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, இப்போ நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்க கிராமத்தோட பெரியவர் ஷம்பு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வர் அப்புறம் அவங்களுடைய பொண்டாட்டியோட ஈமச்சடங்கு செஞ்சாங்க. இதே மாதிரி அந்த ரெட்டை பேயும் யாராவது ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டு இருந்தது. தினமும் இந்த மாதிரி நிறைய பேர் சாகுறதுனால கிராமத்தோட பெரியவர் ஷம்பு ரொம்ப கவலையா இருந்தாரு. இந்த ரெட்டை பேய நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கிராமத்தையே அழிச்சிரும். இதுக்கு அந்த மொட்டை சாமியார் தான் முடிவு கட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில கிராமத்தோட பெரியவர் ஷம்பு சாமியாரை பாக்குறதுக்காக போனாரு. ஓங்க தலைவர், ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா, கிராமத்துல அந்த ரெட்டை பேய் எல்லாரையும் கொண்டுட்டே இருக்கு. நீங்க தான் எப்படியாச்சும் அந்த ரெட்டை பேய தடுக்கணும், இல்லைன்னா அந்த ரெட்டை பேய் இந்த கிராமத்தையே அழிச்சிரும். பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் எனக்கு அது சின்னதுதான். இந்தாங்க, நான் பூசை பண்ணி வச்ச அற்புதமான மணிகள். இந்த மணியோட ஓசை கேட்டா அந்த பேய் ஓடி போயிரும். ஆனா ஒரு நாள் பிர்ஜு குளிக்கிறதுக்காக போனப்போ அந்த மணியை எடுத்துட்டு போக மறந்துட்டான். இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்டை பேய்கள் அங்க வந்துருச்சு. பிர்ஜு, ஓய் பிர்ஜு, இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. யார் நீ? அட பிர்ஜு, இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு நீ கூட தானே இருந்த. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை கொன்னீங்களே. ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னையும் முதலாளி கிட்டயே அனுப்பிடுறேன். உன்னை கொன்னதுக்கு அப்புறம் எல்லாரையும் மாறி மாறி கொன்னுடுவோம். இல்ல இல்ல, என்ன கொன்னுறாத. என்ன நம்பி சின்ன குழந்தையெல்லாம் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் பட்னியால செத்துரும். இந்த மாதிரி பிர்ஜு பேய்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ரெட்டை பேய்கள் அவனோட பேச்சை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுச்சு. காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிர்ஜுவோட உயிர் போக போகுது அப்படிங்கிறதுக்குள்ள அவனுடைய பொண்ணு அந்த மணியை அங்க எடுத்துட்டு வந்தா. அவ அந்த மணியை ஆட்ட ஆரம்பிச்சா. இதனால அந்த ரெட்டை பேய்கள் பயந்து போய் பிர்ஜுவை கீழே விட்டுருச்சு. இந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு? இந்த கிராமத்துலதான் பொண்ணு பிறக்கும் போதே அவளை கொன்னுடுறாங்களே. இதான் என்னோட பொண்ணு. கிராமம் சொல்ற பேச்சுக்கெல்லாம் மீறி நான் இந்த பொண்ணை வளர்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியும், இந்த கிராமத்து ஜனங்க எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதும் என்னோட பொண்ணை கொன்னுருவாங்க. அதனால தான் என்னோட பொண்ணை யாருக்குமே தெரியாம மறைச்சி வளர்த்தேன். நீ இந்த கிராமத்தோட விதிகளை மதிக்க மாட்டேன்னா எங்க அப்பா கூட சேர்ந்து எங்களை மட்டும் நீ ஏன் கொலை செஞ்ச? நான் உன்னை கொல்லவே இல்ல, கொல்லாதீங்கன்னு எடுத்து சொல்லதான் நான் போனேன். நான் எவ்வளவு சொன்னாலும் பெரியவரும் முதலாளியும் கேட்கவே இல்ல. 2 பேரும் உங்களை கொன்னுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதனால தலைவரை நீ கொன்னுரு. முக்கியா கிட்ட சாமியார் கொடுத்த மணி இருக்கு. அவனை கொல்றது அவ்வளோ சுலபம் இல்ல.
அந்த மணியை நான் எப்படியாச்சும் எடுக்கிறேன். நீங்க 2 பேரும் தலைவரை தீர்த்து கட்டுங்க. பிளான் செஞ்ச மாதிரியே பிஸ்ஜு ஊர் பெரியவர்கிட்ட இருந்த மணியை எடுத்துட்டு தூரமா தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அங்க வந்து ஊர் பெரியவரை பிடிச்சிருச்சு. பேய்களை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு நாம இனி தப்பிக்க முடியாதுன்னு. அவன் அதுங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான். ஐயோ ஐயோ, எங்களை மன்னிச்சிரு. நான் தெரியாம உங்களை கொலை பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். இப்போ உங்களோட ஆத்மா சாந்தியடைய என்ன வேணுமோ நான் அதை பண்றேன். இனிமே என்ன நடந்தா என்ன? இன்னைக்கு எங்களை கொன்ன, நாளைக்கு வேற பொண்ணு கொன்னுடுவ. உன்ன மாதிரி ஆளு உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அவனுடைய கழுத்தை அறுத்து அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்லுச்சு, இப்போ நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல பிறக்கிற எந்த பெண் குழந்தையையும் யாரும் கொல்ல மாட்டீங்கன்னா நாங்க உங்களை விட்டுடுறோம். எல்லாரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம். இனிமே நாங்க பெண் குழந்தைய கொல்லவே மாட்டோம். நாங்க எங்களுடைய பழியை தீர்த்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் உங்க எல்லாருக்காகவும் தான் இங்க இருந்தோம். இப்படி சொல்லி ரெட்டை பேய்கள் அங்கிருந்து நிரந்தரமா மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சந்தன்பூர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஜெய்கிஷன் மாத்திரை போலீஸ்ல ஒரு பெரிய ஆபீஸரா இருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாரு. இப்ப அவரு அவருடைய செல்ல பொண்ணு டீனா கூட லொனாவ்லால ஒரு பங்களால வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு ஸ்ரவன். அவன் சிட்டியில படிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஜெய்கிஷன் கார்ல அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஹைவேல அவர் ஒரு ஆளை பார்த்தாரு. அவன் கையில ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. ஜெய்கிஷன் காரை விட்டு இறங்கி அவன் கிட்ட வந்தாரு. அந்த ஆளு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தான். என்னப்பா இந்த ராத்திரில என்ன பண்ற? ஊஞ்சல் விற்கிறேன் சார். ஒன்று தான் இருக்கு, வேணுமா? சரி காட்டு பார்க்கலாம். ஜெய்கிஷன் ஊஞ்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவர் வரத பார்த்து டீனா வெளியே வந்தா. அவர் கையில இருந்த ஊஞ்சலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹை அப்பா, ஊஞ்சலா? பெரிய வீடு வாங்கியாச்சு, ஆனா ஒரு ஊஞ்சல் மட்டும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. இதை நாம காலையில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா, வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்பாவும் பொண்ணு தூங்க போயிட்டாங்க. காலையில ஆனதும் ஜெய்கிஷன் ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அட போஸ்ல, வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா உனக்கு அந்த மாயா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் கொடுத்து உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பண்ணிட்டாங்களே. பேசிக்கிட்டே 2 பேரும் உள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வந்ததும் வெளிய ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கர் கர் அப்படிங்கிற சவுண்டு கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உள்ள சோஃபால உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. மாயா மட்டும் இல்லை, அவங்களோட அப்பாவையும் கொன்னுட்டாங்க. நானும் படிச்சேன். அப்போ அங்க டீனா வந்தா. ஹாய் டீனா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆனா இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க சாப்பிடலனா எதுவுமே நல்லா இருக்காது. அடட, அப்படியெல்லாம் இல்லைம்மா. இனிமே தினமும் நம்ம வீட்டுக்கு நான் வரேன், சரியா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். உண்மையா அங்கிள்? ஆமாம், உண்மையத்தான் சொல்கிறேன். வேணா அப்பா கிட்ட கேளு. சரி விடுங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா வேலை வந்துருச்சுன்னா ஓடிடுவீங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். சார், ஷவர் எப்படி இருக்கான்? எங்கே இருக்கான் அவன்? பூனேல இருக்கான். இன்ஜினியரிங் பண்ணுறான். நாளைக்கு வரான். நல்லதா போச்சு. அவனை நாளைக்கு மீட் பண்ணலாம். அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவங்க இப்படியே பேசிட்டே இருந்தாங்க. அப்போ டீனா ஜன்னல் வழியா போய் கார்டன் பக்கம் பார்த்தா. அங்க அந்த ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. டீனா ஜன்னல் வழியா ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தா. சரி சார்,
நான் கிளம்புறேன், போயிட்டு வரேம்மா. ஆனா டீனாவோட கவனம் அந்த ஊஞ்சல் மேலேயே இருந்துச்சு. நடுராத்திரியிலே டீனாவோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. ஜெய்கிசன் அவருடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. ஹா ரிதேஷ், அப்பா தூங்கிட்டாரு. நீ சீக்கிரம் வா, நான் கார்டன்ல வெயிட் பண்றேன். கார்டன்ல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. டீனா ஊஞ்சல் பக்கத்துல போனா. அவ அந்த ஊஞ்சல்ல உட்காந்தா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு டீனாவோட முடி மாறுச்சு. அவளோட முடி காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அவளுடைய கண்ணு வித்தியாசமா மாறுச்சு. அப்புறம் அவ வேகமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு காத்துல மேல பறந்தா. அவளோட கண்ணு கேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரிதேஷ் பைக்ல வந்தான். அவன் பைக்கை ஓரமா நிப்பாட்டி டீனா உட்காந்துருந்த ஊஞ்சல் பக்கத்துல வந்தான். ரிதேஷ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வந்தான். ரிதேஷை பார்த்ததும் ஊஞ்சல் ஒரேடியா நின்னுடுச்சு. டீனா ரொம்ப பயங்கரமான குரல்ல ரிதேஷை கூப்பிட்டா. வா ரிதேஷ், வந்து ஊஞ்சல்ல உட்காரு, வா. டீனா டார்லிங், எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அப்படி சொல்லி ரிதேஷ் டீனாவுக்கு பக்கத்துல வந்தான். அப்போ டீனா ஊஞ்சலாலேயே அவனை அடிச்சு தள்ளிட்டான். அப்புறம் ரொம்ப ஜோரா சிரிச்சிட்டு இருந்தா. இதை பார்த்து ரிதேஷ் ரொம்பவே பயந்து அங்கிருந்து பைக் எடுத்து ஓடிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரிதேஷ் பைக் மிரர் வழியா பின்னாடி பார்த்தான். அப்போ அங்க டீனா ஊஞ்சல்ல உட்காந்து வந்துட்டு இருந்தான். ரிதேஷ் இன்னும் வேகமா வண்டியை ஓட்டினான். ஆனா டீனா அவன் பக்கத்துல வந்துட்டான். டீனா ரிதேஷை காத்துல மேல தூக்கி ஊஞ்சலோட சேர்ந்து இருட்டுல மறைஞ்சிட்டா. அடுத்த நாள் காலையில டீனா பெட்ல மயங்கி இருந்தா. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஜெய்கிசன் ரொம்பவே டென்ஷனா இருந்தாரு. கவலைப்படாதீங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 2 ஹவர்ஸ்ல எந்திரிச்சிருவாங்க. ஆனா டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு? காலையில தலைவலின்னு சொன்னா, இப்ப பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு. டோன்ட் வரி, சாப்பிடல போல, அதான், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. 2 ஹவர்ஸில் எல்லாமே கரெக்ட் ஆயிரும். டோன்ட் வரி. வேணும்னு சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன், நான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அங்க ஸ்ரவன் வந்தான். அப்பா, டீனாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. சரி போ, டாக்டரை விட்டுட்டு வா. ஸ்ரவன் டாக்டரை விட்டுட்டு வர போனான். அவன் கேட்டை லாக் பண்ணதும் அங்க ஊஞ்சல் ஜோரா ஆட ஆரம்பிச்சது. ஸ்ரவன் அந்த ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ உள்ள டீனா ஒரேடியே கண்ணை திறந்தா. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தா. நைட்டு ஸ்ரவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வெளியே வந்து பார்த்தான். டீனா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருந்தா. டீனா, நடு ராத்திரியில என்ன பண்ற நீ? உடம்பு சரியில்லை, உள்ள போ. அவன் டீனா பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு ஊஞ்சல் நின்னுடுச்சு. வா அண்ணா, உட்காரு ஊஞ்சல்ல, வா. இதை கேட்டதும் பயத்துல ஸ்ரவனோட கால் அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சது. டீனா ஊஞ்சலோட சேர்த்து ஸ்ரவன் பக்கத்துல வந்து ஊஞ்சலோட சேர்த்து ஸ்ரவனையும் காத்துல தூக்கி இருட்டுல மறைஞ்சிட்டாங்க. உள்ள இருந்து ஜெய்கிசன் இதை பார்த்தாரு. இதை பார்த்து அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஒரு வெள்ளை துணியை போத்தி ஸ்ரவனோட பாடியை ஹாலில் வச்சிருந்தாங்க. சில சொந்தக்காரங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஜெய்கிசன் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தாரு. ஒரு மூடி இருந்த ரூம்குள்ள டீனா தூங்கிட்டு இருந்தா. கொஞ்சம் வெளியே வாங்க. ஜெய்கிசன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்டன்ல ஊஞ்சல் பக்கத்துல வந்து நின்னாங்க. சார், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஷவனுக்கு முன்னாடி டீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ரிதேஷ், மாயா அப்புறம் அவங்க அப்பாவை கொன்னவனோட பணம் சேம் பில்டிங்ல கிடைச்சிருக்கு. இந்த ஊஞ்சல்ல தான் எல்லா பணமும் இருந்துச்சு. நீங்க நேத்து பார்த்தது கூட எல்லாமே முழுக்க முழுக்க பேயோட வேலை தான். ஆனா நான் பேயை நம்பவே மாட்டேன். ஆனா நேத்து பார்த்தப்போ அது என்னோட பொண்ணே இல்ல. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்ன வேணாலும் பண்ணுங்க, அவளை காப்பாத்துங்க. உங்ககிட்ட இந்த ஊஞ்சலை வித்தது இவனா? சொல்லுங்க. இவன் 10 நாளுக்கு முன்னாடியே செத்துட்டான். ஆமா சார், இவன் தான் மாயாவோட அப்பா. மாயா கூட இவனையும் கொன்னுட்டாங்க. மாயாவோட பணமும் இந்த ஊஞ்சல்ல தான் இருந்துச்சு. அப்பா சோஃபால செத்து கிடந்தான். ஐ மீன், முதல்ல அப்பாவை கொன்னுட்டு
அதுக்கப்புறம் ரேபிஸ்ட் அந்த மாயாவை கொண்டு இருக்கான். கொலை பண்ணவனை கொன்னதும் இவனோட பகை தீர்ந்துருச்சு. அப்படி இருந்தோ இவனோட ஆத்மா சாந்தி அடையல. அதனால மாயாவும் அவரோட அப்பாவும் சேர்ந்து வயசு பசங்களை 2 பேரும் சேர்ந்து கொல்றாங்க. யாருக்கு தெரியும் எத்தனை பேர் சாவாங்களோ. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் இதை எப்படி நிறுத்தணும்னு. நைட் ஆயிடுச்சு. மயக்கத்துல இருந்த டீனா எழுந்திருச்சு கதவு உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தா. அப்போ டீனாவை ஜெய் கிஷன் தடுத்தாரு. அவரை அடிச்சிட்டா. டீனா ரொம்ப நேரமா ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தா. ஊஞ்சல் காத்துல மேலே போனதும் டீனாவும் காத்துல பறந்து அங்கிருந்து கீழே வந்து விழுந்துட்டா. இதை பார்த்து பயந்து போன ஜெய் கிஷன் அவ பக்கத்துல வந்து உக்காந்தாரு. டீனாவோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெய் கிஷன் சிரிச்சாரு. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஒரு மந்திரவாதிய அவருடைய வண்டியில வச்சு வண்டி எடுக்கலான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வாட்? என்ன ஆச்சு? மாயாவை டீனா கொன்னுட்டான். இப்போ ஜெய் கிஷன் காணாம போயிட்டாங்க. ஹைவேல ஒரு கார் வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு கப்பல் இருந்தாங்க. வீடு என்னமோ வாங்கியாச்சு, ஆனா குழந்தைக்கு என்ன பண்றது? குழந்தை பெற்றுக்க பங்களாவுக்கு தான் நம்ம போகணும். இந்த கார்ல அதெல்லாம் முடியாது. நாட்டி. அட, இந்த நேரத்துல இந்த ஹைவேல இவர் என்ன விக்கிறாரு? அவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்குனாங்க. அந்த ஆளுகிட்ட வந்தாங்க. என்னப்பா என்ன விற்கிற? ஊஞ்சலை விற்கிறேன் சார். கடைசியாக ஒன்று தான் இருக்கு, வேணுமா?